பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில், இந்த வருடத்தினுடைய 2வது மாதத்தினுடைய முதல் நாள் காலையில் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கூடி வர, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, என் தேவன் ஆண்டவர் இதுவரைக்கும் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி சொல்ல ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா எல்லாரும் நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு எங்கள் ஆராதனை உம்மிடத்தில் உயர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆண்டவரே, இந்த கட்டிடம் முழுவதுமா ஷெக்கினா மகிமையினால மூடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் ஆராதனை, ஆண்டவரே துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வசனம், சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கர்த்தர் கொண்டு வர, இன்றைக்கு தேவையான மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அஞ்சிடே, நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் நம்மோடு. அஞ்சிடே, நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே, நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே, நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. பெலனானவர், வியாதியில் வைத்திரும் அவரே. பலவீனத்தில் பெலனானவர், வியாதியில் வைத்திரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. துன்ப வேளை துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. அஞ்சிடே, நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அழைக்க நீரல்லவோ. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அழைக்க நீரல்லவோ. எந்தன் தாபர் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. எந்தன் தாபர் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடே,
வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்த நடுக்கம் நீரல்லவோ, எந்த மறைவிடம் நீரல்லவோ, எந்த கேடகம் நீரல்லவோ, எந்த நடக்க நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எஸ்ரா நீரென்றும் என்னோடு. யெகோவாயே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எஸ்ரா நீரென்றும் என்னோடு. யெகோவாயே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 ஆமென். அல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன் என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 1210 உன்னத பாட்டு புஸ்தகத்தில். எலியாவின் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்கள் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தின வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்கள் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்களின் முன்னிலையில் தேவமனிதன் வீரமுடன் முழங்கின தேவமனிதன். சத்துருக்களின் முன்னிலையில் தேவமனிதன் வீரமுடன் முழங்கின தேவமனிதன். அக்கினியால்
தேவஜனம் கூட்டி சேர்த்து தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தா. தேவஜனம் கூட்டி சேர்த்து தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தா. கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென். glory. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பரிசுத்த ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்த ஜீவதேவன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்டார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். ஜெயிக்கிறதின் நோக்கம் என்னவென்றால் இன்ப இயேசு ராஜாவை பார்க்கணும். அது இங்கே மத்திய ஆகாயத்தில் அந்த நித்திய வாழ்வுக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் போய் அங்கே என் ஆண்டவரை பார்த்து அவருடைய எனக்காக அவர் எத்தனை பாடுபட்டார் அந்த காயங்களை பார்த்து ஒவ்வொரு காயத்திலும் நான் முத்தமிட ஆண்டவரே அந்த நித்தியத்துக்குள்ளே என்னை நடத்த இப்போதும் ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும். தேங்க்யூ லார்ட். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு அப்படி எழுப்பி நிற்போம். ஆமென். glory. hallelujah hallelujah. வேலியாலே காக்கப்பட்டு கரை திரையற்ற பாரி சுத்தரோடு, கரை திரையற்ற பாரி சுத்தரோடு, இளையம் பொன் வீதியில் உலவிடுவே, இளையம் பொன் வீதியில் உலவிடுவே. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும். உலக துணைகள் மீட்கும் போது ஜெய கோஷம் ஆபாராதாராமா. ஆமென். வினைகளை மீட்கும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு நாகமாகிவே, அன்பராம்
இயேசுவோடு அகமழிவே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும், உன்னிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், உன்னிடம் சூட்டி நானும் ஆண்டவருக்கு ஒரு கிரீடம் சூட்டி. ஓ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர், ராபா பா ராபா ராபா. ஓ மகிமை மகிமை. பூமியை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே, ஒவ்வொரு எனக்காக தானே இத்தனை காயங்கள் ஆண்டவரே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும், என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் வாக்கிய வீட்டில் என் கையிலே, என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் வாக்கிய வீட்டை என் கையிலே, என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் வாக்கிய வீட்டை என் கையிலே, என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் வாக்கிய வீட்டை என் கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்தன் நாவு போதாதையா, வர்ணிக்க எந்தன் நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். நல்ல கைகளை தட்டி ஓ ராபாபா, அல்லா காபா ராபா. மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் வந்தால் போதும். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, எழையின் நாவல் என்று தீர்ந்திடுமோ, ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, எழையின் ஆண்டவரே, அவரோடு காத்திருக்கிறோம். அந்த ஆவல் இன்றைக்கு தீரும் ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஆமென். ராபா ராபா ராதா ராபா. ஓ glory 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 ஆமென் ஆமென். அவளாய் தீருது என் உள்ளமே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் எல்லாருமா நல்ல கைகளை தட்டி ஓ அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும், இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் எல்லாருமா நல்ல கைகளை தட்டி மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்சத்தில் நான் வாழ்ந்தால் போதும், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு வசனமா வெளியாலே இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள, நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வசனம் என்ன வேலியாலே கர்த்தர் பாதுகாத்து. ஆவியானவரே ராபாபா ராதா ராபா ஆமென். திரையற்ற பரிசுத்தரோடு இளையம் பொன் வீதியில் உலவிடுவே, இளையம் பொன் வீதியில் உலவிடுவே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். ஆமென். க்ளோரி. இப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நித்தியமாம மோட்ச வீட்டில் நான் சேர்ந்தா போதும் ஆண்டவரே, இந்த மகிமையில் அவரோடு கூட நான் வாழ வேண்டும். கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி வாயை திறந்து, எஸ் லார்ட், தட் இஸ் த ரீசன் யூ சோசஸ், எங்களை நீ தெரிந்து கொண்டதின் நோக்கம் அந்த நித்திய வீட்டில் ஆண்டவர் மகிமையில், அந்த மகிமையில் அவரோடு கூட நாம் சேர்ந்து வாழ வேண்டும். நித்திய காலமாய் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் கொஞ்ச காலம்தான், 70 80 100 வருஷம். ஆனால் அங்கே
சொல்லி முடியாத முடிவில்லாத ஆண்டுகள். நல்ல கைகளை உயர்த்தி. இப்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்முடைய மரணத்துக்கு பிறகு தருகிறதுக்காக தான் அவர் பூமிக்கு வந்தார். ரத்தம் சிந்தினார், உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது. அப்படியே கைகளை உயர்த்தி வார்த்தை கவனிங்க, நன்றி சொல்லுங்க. நாம் பாவிகளாக இருக்கல. வேதம் சொல்லுகிற நல்லவனுக்காக ஒருத்தன் மறிக்கலாம், ஆனால் பாவிக்காக ஒருத்தனை மறிக்க மாட்டான். பாவிக்காக மறித்த பாவிகளை மீட்க வந்த ஒரே ஒரு ஆண்டவர் என் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே. நல்ல கைகளை தட்டி தேங்க்யூ 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 லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். அப்படியே ஆண்டவர் நாமம் மகிமைப்பட இப்படி ஒரு தேவன், அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்திருக்கிறார். லிபாராதாரமா ஷக்கரமா. ஆண்டவரே, ஆண்டவருடைய திருப்பாதத்தை நம்பி வந்திருக்கிறேன். கிருபை உள்ளவர் என் ஆண்டவர் இயேசு கிருபையா என்னை ரட்சித்திருக்கிறார். கிருபைதானே நம்மை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது. ஆண்டவர் நம்மேல் வைத்த இரக்கம், அன்பு, தயவு. நன்றி ஆண்டவரே, நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி ஜீசஸ். ஆமென். தேங்க்யூ. தேவ சமூகத்தில், ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நின்று அவரை ஆராதிக்கும் போது அவருடைய கிருபையை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தாரும் தேவா. அந்த இளைப்பாறுதல் நித்திய ஜீவன்ல மாத்திரம் தான். சிலுவை நிழல் தான் நம்முடைய தஞ்சம். அங்க நாம சுகமாய் தங்கியிருக்கோம். அவருடைய நாமம் பலத்த கோட்டை. நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். திருப்பாதம் நம்பி வந்தே. கைகளை உயர்த்தி எல்லாருமா ஆராதி. Let's worship. ஆண்டவரை ஆராதி. தேவ சமூகத்தில் ராமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கனிந்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு
அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆராதிப்போம். ஆமென். தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமா நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கம் ஆடையே உம்மை ஊக்கமா நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கம் ஆடையே தமது முக பிரகாசம் தினமும் எல்லாரும் வாஞ்சித்து ஆண்டவரே தினந்தோறும் உடைய முக பிரகாசம் என்னில் வீச வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். Their faces become radiant. அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது. ஆமென். நம்பி வந்து கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே விசுவாசத்தில் பிழைத்தோங்க. வீர பாதையை காட்டினீர் ஆண்டவரே. அந்த வீர பாதை விசுவாச பாதை. நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கரங்களை தட்டி எஸ் லார்ட். ஆண்டவரே, பரலோகம் எங்க இருக்கிறது, நித்தியம் எங்க இருக்கிறது, எப்படி இருக்கும் என்று தெரியாது. எங்க வேதம் சொல்லுகிறது, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி விசுவாசத்துல நாங்க இன்னும் பெருகத்தக்கதாக எங்களை அபிஷேகியும். கரங்களை உயர்த்தி விசுவாசத்தா பிழைத்தோங்க வீரப்பாவை காட்டினீரே. விசுவாசத்தா பிழைத்தோங்க வீரப்பாவை காட்டினீரே. மலர்ந்து கனி தருகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. கனியை வெறும் மரத்தை அல்ல, இலைகளை அல்ல, உன் வாழ்க்கையில கனி கொடுக்கிற வாழ்க்கை ஆண்டவருக்காக ஜீவிக்கிற. ஆமென், ஆமென். திரும்பி வரம் வேண்டுகிறே திருப்பாதம். எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். நீங்க பாடி ஆமென். எஸ் எஸ் லார்ட். ஓ glory. விசுவாசத்தில் நாம் பிழைத்தோங்க. வீர பாதை காட்டின அந்த தேவன் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்தில். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அந்த அன்பை நான் இங்கே வந்து நின்று ஆராதிக்கும் போது அதை நான் பார்க்கணும், உணரணும் ஆண்டவரே. அந்த அன்பு எங்கோ கிடந்த என்ன அழைத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறேன். தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆடுகளுக்கு பின்னால போய் கொண்டிருந்த உன்னை நான் என் ஜனத்திற்கு அதிபதியா, ராஜாவா, ஒரு மேய்ப்பனா, தன் தகப்பன் தன் குடும்பத்தால் மறக்கப்பட்ட ஒருத்தனை ஆண்டவர் இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜா. கரங்களை தட்டி ஆமேன். அப்படி இன்றைக்கு ஆண்டவர் தமது அன்பை கண்டடைய தேவ சமூகத்துக்கு நாம் கண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மை தேற்றிடும் அடையாளத்தை நாம் பார்க்க போகிறோம். நன்றி ஆண்டவர். எல்லாரும் வாயை திறந்து நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதி. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாருடைய கைகள் உயர்த்தப்பட்டு இப்படி ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்திருப்பாரானா, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி படைக்க தான் நான் வந்திருக்கிறேன். வேறு ஒரு காரணம் இல்லை. நான் ஆராதனைக்கு போனால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதுக்கு இல்லை. என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு என்னையும் அடையாளம் கண்டு. எத்தனை பேர் ஆண்டவரே செல்வந்தர்கள் இருக்கிறார்கள்,
முக்கியமான புள்ளிகள் என்று சொல்லி விஐபிஸ் இருக்கிறாங்க, விவிஐபிஸ் இருக்கிறாங்க. அவளெல்லாம் விட்டுட்டு இந்த சமுதாயத்தில் அடையாளமே தெரியாத உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றா அவருடைய கிருபை தானே, அவருடைய கிருபை தானே. நன்றி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அன்பை இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து நின்று ஆராதிக்கும் போது நாங்கள் ஆண்டவரே முழுமையாய் உணர்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைபாடினதுக்கா, எங்கள் மேலே உம்முடைய அபிஷேக தைலத்தை ஊற்றினதுக்காய் நன்றி. எங்களையும் ராஜாக்களாக லேவியராக தெரிந்து கொண்டேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யோவேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் முடிய உள்ள வசனத்தை வாசிப்போம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேச வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது, நித்தியத்துக்கு வழிநடத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த வார்த்தை நீ பேசும்போது நாங்கள் கேட்டு கீழ்ப்படிய உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைக்கு முதல் தேதியாக இருக்கிறதுனால இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தம் இதுதான். யோவேல் 2:26. அந்த வாக்கு தத்தத்தின் அந்த வசனத்தின் அடிப்படையிலே என்னுடைய செய்தியும் இருக்கிறது. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. அவன் நன்றி கெட்டு போக கூடாது. சம்பூர்ணமா சாப்பிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை திருப்தி அடைந்து இருக்கிறோம். ஆமாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கடந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும், இந்த ஆண்டில் இந்த கடந்த ஒரு மாதம் முழுவதும், முதல் மாதம் முழுவதும் நடத்தி வந்து 2வது மாதத்தினுடைய முதல் நாளில் நாம் நின்று நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்றால், வருடத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய கண்களை நம்மேல் வைத்து நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த மாதம் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நடத்தணும். யாக்கோபை குறித்து அவர் சொல்லும்போது, பாடான நிலத்திலும் ஊளையிடுகிறதான வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார். அப்படி தான் நான் ஆராதனை நேரத்திலையும் சொன்னேன். நாம் அடையாளம் தெரியாத ஒரு நபர் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்திருக்கிறோம். ஒரு வனாந்தரத்தில், அங்கே மனுஷ சஞ்சாரமே இல்லை, யாருமே இல்லை. சூரியன் அஸ்தமித்த போது அவர் அங்கே மிகவும் களைத்திருந்ததுனால படுத்தார். அங்கே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து வச்சு அவர் படுத்து தூங்கினார். அங்கே ஆண்டவர் பேசுகிறான். அதனால்தான் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். அவனை ஆண்டவர் கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்து கொண்டார். ஓ
உபாகமம் 32:10 கொஞ்சம் வாசிப்போம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். ஆமென். இன்றைக்கு நம்முடைய நிலைமை அதுதான். அந்த வசனத்தின்படி பாழான நிலத்திலும் ஊளையிடுகிறதான வெறுமையான அவாந்தர வெளியில கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லாஹ் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்கார். என்னெல்லாம் அவர் பெங்களூர் பட்டணத்தில் கோடி கணக்கில் இருக்கிறவன்லாம் இந்தியாவில் இருக்கிறவன்லாம் பெங்களூரில் செட்டில் ஆகிட்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு சோத்திரம். அங்கே ஆண்டவர் தேடி கண்டுபிடிச்சார். என்ன எங்கே கண்டுபிடிச்சார் தெரியுங்களா? பெங்களூரில் கண்டுபிடிக்கல, பங்கார்பேட்டில் ஒரு வேதாம கல்லூரியில் ஒரு அறையில் சாப்பிட்டு படுத்து தூங்குகிறோம். லைட் ஆஃப் பண்ணிட்டோம், முகத்தை மூடிக்கிட்டு போர்வையில் முகத்தை மூடிட்டு தூங்கிட்டு இருக்கிறேன். அங்கே அப்படியே அவர் அப்படியே பிடிச்சிட்டார். எப்படி பிடிச்சாரு? திருடனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டாரு. தப்பவே முடியல. அன்றைக்கே என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்படித்தான் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் நிலைமையும் ஊளையிடுகிறதான பாடான நிலத்தில் அப்படிப்பட்ட வெறுமையான ஒரு இடத்துலேருந்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் தான் தெரிஞ்சுக்கணும். மோசே மீதியான் தேசத்து வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அவனை கண்டுபிடிக்கிறார். ஆண்டவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர் அங்கே அந்த கடற்கரையில் மீன் பிடிச்சி அவன் மீன் பிடிக்க முடியாமல் தோற்று போன நிலைமையில் ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் நாம் தோற்று போன நிலைமையில் இருக்கும்போது தான் தேவன் நம்மை தேடி வர்றார். நான் ஒரு 7 வருஷமாக வேலை தேடினேன், கிடைக்கவே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் ஆண்டவர் என்ன கண்டுபிடிச்சார். என்னுடைய முயற்சியெல்லாம் தோற்று போனது. என்னெல்லாம் எவ்வளவு பெரிய ஆள். அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ரொம்ப வயசான ஒரு பார்சி. அவர் ஒரு மிகப்பெரிய கம்பெனியுடைய சேர்மேன். பாம்பேலேருந்து அங்கே தங்குவார். அங்கே என்னுடைய சொந்தக்காரர் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறான். அவன் ஒரு வார்த்தை சொன்னான் கேட்க. ஆனால் யார் ரெக்கமெண்ட் பண்ணியே எனக்கு கிடைக்கல. எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். வேர் ஹவுஸ் கார்பரேஷன், பெங்களூர் கர்நாடகா வேர் ஹவுஸ் கார்பரேஷனுடைய சேர்மேன் அமலோர் பவம். அவர்கிட்ட எங்கள் சித்தப்பா கூப்பிட்டு போனார். எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் சித்தப்பா. அவரும் கிளாஸ்மேட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவர்கிட்ட கூப்பிட்டு போனார். அவர் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு அப்பாயின்மெண்ட் போடணுன்னா போட்டிருக்கலாம். நடக்கலை. தோற்று போன நிலைமையில் நாம் எனக்கு எல்லாவற்றையும் ஒன்றும் வெறுமையாக, என் வாழ்க்கையே வெறுமையாக இருந்த அவாந்தர வெளியில் கர்த்தர் நம்மை கண்டுபிடிக்கிறார். நீ எவ்வளோ முயற்சி எடுக்கிற, உனக்கு ஒன்றும் வாய்க்கலைன்னா உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் சபை வனாந்திரத்தில் காணப்பட்ட 40 வருஷங்களும் கர்த்தர் அவர்களை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்தினார். ஆமென் சொல்லு. என்னால் ரொம்ப தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை கண்டுபிடிச்ச அந்த 49 வருஷமாக என்னை ஒவ்வொரு நாளும் அதிசயமாக நடத்துகிறார். எவ்ரி டே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 58:11 கொஞ்சம் வாசிப்போம். கர்த்தர் ஒரு நாள் இல்லையா, நித்தமும் நடத்துகிறார். வனாந்தரத்தில் 40 வருஷம் அவர் இருந்ததுனால்தான் அவங்க கால் வீங்கி போகலை. அப்படியே சுற்றுறாங்க. நம்ம தார் ரோடு மாதிரியெல்லாம் இல்லை, ரோடெல்லாம் போடலை. அரசாங்கம் மேலே வனாந்திரத்தில் எந்த அரசாங்கம் இருக்கிறது? எந்த அரசாங்கத்துக்கும் சொந்தம் இல்லாத ஒரு வனாந்திரம். அந்த வனாந்திரத்தில் நடக்கிறாங்க. கரடு முரடான பாதை, மேடு பள்ளம், மலை பள்ளத்தாக்கு. ஆனால் கால் வீங்கி போகலை. எத்தனை வருஷம் நடக்கிறாங்க? அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் நேற்று ராத்திரி போட்டேன், இன்றைக்கி காலையில் இதை போடலாமா வேண்டாமா நீ யோசிக்கிறேன். ராத்திரி போட்டுட்டு
இன்னைக்கு காலையில் போடலாமா வேண்டாமா? 40 வருஷமாக அவனுக்கு பெரிய இதெல்லாம் இல்லை, சோப்பெல்லாம் இருந்துச்சாங்க, துணியெல்லாம் துவைக்கல, அவன் வஸ்திரம் பழசாவே போகலை, அவன் கால்கள் வீங்கலை, யாருக்கும் ஜுரம் வரல, யாருக்கும் கிட்னி ஸ்டோன் வரல. ஆமென். ஏன் சொல்கிறேன்? கிட்னி ஸ்டோன் ஏன் வருது? இந்த ஆர்ஓ வாட்டர், அப்புறம் மினரல் வாட்டர், அவன் எல்லாம் சொல்கிறான், நீங்கள் கிணத்து தண்ணி குடிக்கிறீங்க, அதில் உப்பு இருக்குது, அந்த உப்பு தான் உங்களுக்கு ஸ்டோனாக மாறி உங்கள் கிட்னியில் கேர்ள் பிளாடர்லாம் வருதுன்னு சொல்கிறான். ஆண்டவருக்கு சோதனை. சரி, நாங்கள் குடிக்கிறதுனால வருது, எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் அதே கிணத்து தண்ணி தானே குடித்தாங்க, அவங்களுக்கெல்லாம் கிட்னி ஸ்டோனே வரலையே. நீ சொல்கிறது உண்மையா? ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போல்லாம் ஒரு புது ட்ரெண்ட், எதுனாலையும் ஏதாவது கெட்டு போச்சுன்னா பெங்களூரில் முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, குஜ்லின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் காயெல்லாம் கடைன்றீங்க, இங்கே குஜ்லி, அங்கே எல்லாம் கிடைக்கும். அங்கே எல்லாத்தையும் அதை அதை ராவி அதை ஷேப் பண்ணி அதை செட் பண்ணி வச்சிருவான், ஓட வைப்பான். ஆண்டவருக்கு சோத்திரம். எல்லா ஊர்லேயும் இருக்குது இப்படி ஒரு குஜ்லி காயெல்லாம் கடை. ஆண்டவருக்கு சோத்திரம். அதனால் ஆண்டவர் நம்ம ஷேப் பண்ணி நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்ம விட்டு கொடுப்போம். அவர் சொல்றார், நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, ஆமென், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அல்லேலூயா. உன் ஆத்துமா திருப்தி ஆகும்னா எலும்பு நினமுள்ளதாக்கும். நினம் என்ன சொல்லுங்க சிஸ்டர்? யாராவது? மேரோ. நிறைய மெடிக்கல் பீப்புள் இருக்கிறீங்க, எனக்கு தெரில. போன் மேரோ, நான் மெடிக்கல் சொல்கிறாங்க. அந்த போன் மேரோ என்னத்துக்கு? பிளட் செல்ஸை உருவாக்குறது. ஆண்டவர் அதை சொல்கிறார் பாருங்க. இன்னைக்கு ஸ்டெம் செல்லுன்னு ஒன்று டிபார்ட்மெண்ட்டை சிஎம்சியில் கண்டுபிடிச்சாங்க ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னால். ஆண்டவருக்கு சோதனை. ஆனால் கர்த்தர் அன்றைக்கு உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புக்குள்ள நினம் இருக்கிறது. ஆமென். நிறைய பேருக்கு எலும்பு கடிக்கிறது ரொம்ப இஷ்டம். மூளை எலும்பு இல்லை, அப்படியே உறிஞ்சி அதை தட்டி உடைச்சி கடித்து, ஆண்டவர் சோத்திர, நாய் கூட மிச்சம் இல்லாமல் கடித்து தள்ளிடுவோம். ஏன்? அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ரொம்ப டேஸ்டாக இருக்கிறது எங்கே இருக்குது? நினத்தில் இருக்குது. அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற மேரோக்குள்ளே இருக்கிறது. அதுதான் உனக்கு பிளட் செல்ஸை உருவாக்கி, அங்கேருந்தான் பிளட் செல்ஸே வருது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுது. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு அந்த வனாந்தரத்தில் அவர்களோடு கர்த்தர் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் உடன் சென்றார். வானத்தின் அப்பமாகிய மன்னாவினால் போஷித்தார். கண்மலையின் தண்ணீரினால் அவர்கள் தாகத்தை தீர்த்தார். அவர்கள் வஸ்திரம் பழச போகல, அவருடைய கால்கள் வீங்கி போகல. உபாகமம் 29:5 வாசிக்க வேண்டாம், அப்படியே நான் கடந்து போகிறேன். ஆண்டவருக்கு சோதனை. ஆகையால் அவர்கள் பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் விசேஷித்தவர்களாய் காணப்பட்டார். ஆமென். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் நடத்த, அவர் அதிசயமாய் நடத்தினதினால பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் அவங்க அதிசயமாக அவங்க கர்த்தர் நடத்தினார். விசேஷமானவர்களாக இருந்தாங்க. ஆமென். நான் விசேஷமானவனா? தேவா ஆமென். எதனால் விசேஷித்தவனா? நான் உம்மோடு இருப்பதினால். அவரோடு இருந்தால் தான் நம்ம விசேஷம். அவர் தான் அவங்கள மேக ஸ்தம்பத்தினால அக்னி ஸ்தம்பத்தினால ஆண்டவர் அவர்களை நடத்தினார். அவர்களை அதிசயமாய் நடத்தி வந்தது போல கர்த்தர் நம்மையும் அதிசயமாய் நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை அதிசயமாய் நடத்தி வந்தது போல கர்த்தர் நம்மையும் இந்த புதிய ஆண்டில் 2026 31 நாள் நடத்திட்டார். ஆமென். நன்றி சொல்லுவோமா? அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்களாக.
போன மாதம் யாராவது நான் சாப்பாடு இல்லாமல் இருந்தேன். வருடத்தின் முதல் மாதத்தின் இறுதி நாளாகிய இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரையும் கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்த, உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றின தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் என்று அவரை துதிக்கணும். அதுக்கு தான் சபைக்கு வரணும். சங்கீதக்காரனாக்கி தாவீது ரொம்ப நல்லவன். நான் நிறைய நாள் சொல்லியிருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னவது சொல்லுங்கள், அவன் கெட்டவன், அவன் இப்படி பண்ணான் அப்படி பண்ணான், நல்லா சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு காரணம் எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும்னா, என் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கும். நம்ம தான் அவனை குற்றம் சாட்டிட்டு, தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு இல்லைன்னா அவர் ஒரு பரிசுத்தவானா இல்லைன்னா வேதம் முழுசும் இருக்குது. பர்த்தமே குருடன் யார் போகிறது? இயேசுநாதர் போகிறார். அவன் இயேசுவேன்னு சொல்லணும். ஆனால் அவன் சொல்கிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இவனுக்கு எப்படி தாவீதின் குமாரன் தெரியும்? நமக்கே தெரிலல்ல. தாவீதின் குமாரன்னா யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க ஒரு ப்ரூஃபு, தெரிஞ்சவங்க ஒரு ப்ரூஃப் மாத்திரம் சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. தெரிஞ்சவங்க கையை உயர்த்துங்க. ஒருத்தர் மாத்திரம் சொல்லுங்க. சொல்லுமா, ஜெபா சொல்லு. ஆதாரம் வேணாம் எனக்கு. மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு தெரில, நம்ம கையில் வேதம் இருக்கிறது. அவன் ரோட்டு ஓரத்தில் உட்கார்ந்தான், பிச்சை எடுத்துருந்தான், கண்ணு தெரியாது, பைபிள் இருந்தாலும் வாசிக்க முடியாது. அவன் சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் சொல்கிறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உள்ளான மனிதனோடு அவர் பேசுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமாம், அதுக்கு தான் சபையில் வந்து அவரை துதிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்த தாவீது சொல்றார், நீ செய்த சகல உபகாரங்களையும் நான் மறக்க மாட்டேன். பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. ஆமேன். நான் வீட்டில் ஜெபம் பண்ணாலும் இங்கே வந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, உங்கள் கிருபையினால் என்னை மூடிக்கொள்ளுங்க. உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. உங்கள் கிருபை இல்லைன்னா எனக்கு வாழவே தெரியாது. அந்த கிருபை தான் ஆண்டவருக்கு சோதனை. ஆக்சிடெண்ட்டு 3ஆம் தேதி நேற்று. அதுக்கப்புறம் தியாகராஜன் அங்கே ரோட்டில் பார்க்குறோம். நான் கார் அப்போ தான் உள்ளேருந்து அட்வொகேட் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வர பாச இன்னும் அந்த அதிர்ச்சி போகல. கம்பெனியில் அதான் சொன்னாங்க, மற்றவங்க எதை சொன்னாங்க, யூ கம் அவுட் ஆஃப் தட் ஷாக். நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஷாக்கும் இல்லை. ஏன்னா உள்ள ஒரு சேதமும் வரலை, காருக்குள்ளே ஒன்றும் ஆகலை, எல்லாம் வெளியே கீழே, பாடி மேலே கூட வரல. பாஸ் நேற்று கூட சொல்கிறாரு, மேஜர் ஆக்சிடெண்ட்டு கர்த்தர் கிருபையாக காத்து கொண்டார். அன்னைக்கு நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி ராத்திரி விசேஷமாக நான் ஜெபம் பண்ண சொன்னேன். பாஸ்ட்டு பிரயாணப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை கிருபையினால் முடிசூட்டினார் என்றும் நன்மைகளினால் திருப்தியாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 48:10-17 வசனத்தை வாசிப்போம்.
17வது வசனத்தை மாத்திரம் வாசி. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஆமென். வழியிலே கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு என்ன சொல்றாருன்னா, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். ஆமென் ஆமென். ஆண்டவர் அவ்வளோ ஷுவரா சொல்றார், உறுதியா சொல்றார். உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே, நானே யாவே, இருக்கிறவராக இருக்கிறவர். நாம் யாரும் பயப்பட வேண்டாம். இந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்கிடுங்க. நமக்கு விரோதமாக எத்தனையாவது வரட்டும், ஒன்றும் கிட்ட வராது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் சொல்றார் 23:3, சங்கீதம் 23:3, ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் ஆண்டவர் உன்னை நடத்தினா உன்னுடைய ஆத்மாவை தேற்றுவார். 2வது 3வது தடவை அந்த ஆத்மாவை தேற்றுகிறேன் நம்ம வாசித்து கொண்டே இருக்கிறோம். ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதை. ஆண்டவர் நடத்தும் போது நம்மை நீதியின் பாதையில் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்ம நீதியின் பாதையில தான் நடத்துவார். அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அற்புதமாக நடத்துவார். உனக்கு எதிராக வருகிற ஒரு வழியாக வந்தா 7 வழியாக ஓடி போவான். நல்லா ஆமேன்னு சொல்லுவான். வசனம் தெரிகிறது. அதை அப்ளை பண்ணணும், அதை செயல்முறைப்படுத்தணும். ஆண்டவருக்கு சோதரம். கலாத்தியர் 3:24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை கிறிஸ்துவின் இடத்துல வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. ஆண்டவருக்கு சோதனம். அப்படி ஆண்டவர் நம்ம இவ்விதமாய் நம்முடைய விசுவாசத்தினால நாம் எல்லாரும் ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. நாம் நீதிமான் அல்ல, நாம் அவர் மேலே வச்ச விசுவாசம் நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறது. எபிரேயர் 12:7. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டு. ஆண்டவருக்கு சோதரன். ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். அப்படின்னா தண்டிக்கிறார். அப்படி சொன்னால் நிறைய பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும். அன்பான தேவன் தானே, அவர் ஏன் தண்டிக்கிறார்? குற்றம் செய்தவனை குற்றமற்றவனாக விடாமல் மட்டாய் தண்டுகிறார். அதுக்கே இவ்வளோ கோபம் வருது உனக்கு. ஆண்டவர் உண்மையாக உன்னை தண்டிச்சா நீ இல்லாமல் காணாமையே போயிடுவியே. கிருபையா மட்டாய் சும்மா கொஞ்சம் தலைமையில் தட்டி ஏய் செய்யாத அடிக்கணும். ஆனால் ஓங்கியெல்லாம் அடிக்கலை, சும்மா தலைமையில் அப்படி தட்டி இனிமேல் செய்யக்கூடாது. சரியா? மட்டாய் தண்டிக்கிற தேவன், அன்பான தேவன். அவர் நம்மை தேவன் உங்களை புத்திரராக அவருடைய பிள்ளைகளாக எண்ணி இருக்கிறார். நமக்கு அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஆச்சரியமான கிரியைகளை நாம் பார்க்கும்போது அந்த யோவேல் 2:25 ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்டுக்கிளிகள் அந்த பட்டுப்பூச்சிகள் எல்லாம் தின்று நாசப்படுத்தின அதை அந்த வருஷத்தின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். அல்லேலூயா. அவர் தான் நம்ம ஆச்சரியமா, நீ நஷ்டப்பட்டதெல்லாம் ஆண்டவர் திரும்ப தருவார், ரெட்டிப்பாய் தருவார், பல 1000 மடங்காய் தருவார். அவர் உன்னை நேசிக்கிறபடியினால் அவருக்கு நாம் நன்றி சொல்லணும், துதிக்கணும். சோத்திரம் 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 என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை. சங்கீதம் 136:4 கொஞ்சம் வாசிப்பு. சங்கீதம் 136. ஒருவராய் பெரிய அதிசயங்களை, ஆண்டவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் துதிக்கணும் துதிக்கணும் துதிக்கணும். ஆண்டவர் அவருடைய துதியை சொல்லி வரும்படியா தான் அவருக்கென்று நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 25:1. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள்
சத்தியமும் அதிசயமாய் என்னை நடத்தி வந்த தேவன். இதுவரைக்கும் நடத்திருக்கிறீர், பாதுகாக்கிறீர், அற்புதமாக நடத்துகிறீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யோவேல் 2:19 ஆண்டவர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, அவருடைய திராட்சை ரசம் எண்ணெய். வாசிங்க 2:19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்து நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். அல்லேலூயா. பிறகு 23வது வசனம், சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து. ஆமென். ஆண்டவர் சொல்ல, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சீயோன் குமாரர், சீயோன் குமார்த்தி. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூற வேண்டும். அல்லேலூயா. அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து, பின்மாரியை ஏற்கனவே வருஷிக்க பண்ணிட்டார். ஆமென். உன்னை ஆசீர்வதிச்சார். முன்மாரி பின்மாரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். முன்மாரி வந்தா விதைப்பாங்க, பின்மாரி வந்தா அறுப்பாங்க. கிழக்கா பிடுங்கன்னா ஒரு மழை பெய்யணும். ஏன் அப்படியே பிடுங்கினா என்ன, இல்லை காயெல்லாம் உள்ளேயே தங்கிடும். அந்த பூமி கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் வரும். அதுதான் பின்மாரி. பிறகு ஒரு மழை வந்தால் தான் ஏழு விடுறான். ஏழு விடுதா தான் விதைக்கிறான். ஆண்டவர் ரெண்டையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணிட்டேன். இப்போ எலிம் சபை புறப்பட்டு போய் அறுவடை செய்யணும் ஆத்துமாக்களை. இங்கே உட்கார்ந்த இடத்துலையே நம்மளால் செய்ய முடியல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். 27வது வசனம் 2:27. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் இஸ்ரவேலின் நடுவில் நான் இருக்கிறேன். நம்ம மத்தியில் அவர் இருக்கிறார். அவர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். அதிசயமாய் தொடர்ந்து நடத்துவார். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் ஒரு காலமும் எந்த விதத்திலையும் சோர்ந்து போக போகிறதில்ல. ஆண்டவர் சொல்கிறார், இந்த வறட்சியின் காலத்தில் ஆண்டவர் நம்மை சம்பூர்ணமாய் சாப்பிட வைக்கிறேன்றார். வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த நாட்களுக்கு விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்க அப்படி திரும்ப அளித்தா அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெட்டுக்கிளிகள் மற்ற அந்த வறட்சிக்கு பிறகு தேவன் அளிக்கும் மறுசீரமைப்பை குறித்து, இந்த உணவு பற்றாக்குறையை நீக்கி தேவன் அதிசயமாய் செயல்பாடுகளை பார்த்து ஜனங்கள் தேவனை துதிக்கணும். நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்கணும். நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. ஆமென். அப்படி துதிக்கிறவங்க வசனம் அங்கே தான் வாசிங்க. கடைசி வார் வெட்கப்பட்டு போவதில்லை. துதிக்கிற தாவீதுக்கு ப்ரொமோஷன். என்ன தம்பி, சோத்திரம் 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 சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொன்னால், அங்கே வறட்சியான காலம், அங்கே ஒன்றும் இல்லை, விளைச்சல் எல்லாம் அது பட்சித்து போட்டது. ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கு இணையாக நான் மறுபடியும் தருவேன். வறட்சியை நீக்கி உன்னை சம்பூர்ணமாய் சாப்பிடுகிற தேவன், உன்னை அதிசயமாய் நடத்துகிற தேவன், இதுவரைக்கும் நடத்துனவர் இனியும் நடத்துவார். நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள்ளே பலப்பட ஆண்டவர் கிருபை செய்வாராக. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இந்த வார்த்தைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். க்ளோரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் அடையல் நம் அனைவரையும் நம்முடைய குடும்பங்களையும் இன்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.